வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த மூலங்கள்ல இருந்து இன்னைக்கு நாம பார்க்க போறது ஞானச்சரியையிலிருந்து ஒரு சின்ன பாடல். வெறும் 8 வரி தான். ஆனா முதல் தடவை படிக்கும்போதே மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. ஒருத்தரால எப்படி இவ்வளவு உறுதியா இவ்வளவு ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்ல முடியுது? நான் சொல்றது தான் நிஜம். இதுதான் அந்த தருணம். சந்தேகமே படாதீங்கன்னு உலகத்துக்கே சவால் விடுற மாதிரி ஒரு குரல் இதுல கேக்குது. கரெக்ட். இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது ஒரு தீவிரமான மனநிலை. ஆமா. ஒரு உண்மைய வெறும் அறிவா மட்டும் வச்சுக்காம, அதுவே தன் அனுபவமா மாறும்போது, ஒருத்தருக்கு வர்ற அசாத்தியமான தைரியத்த பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமா. அந்த மனநிலையை புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆய்வோட நோக்கமே. இந்த 8 வரி அந்த தைரியத்தோட ஒரு வரைபடம் மாதிரி. இந்த பாடல்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் ஒளிஞ்சிருக்கிற அந்த அனுபவத்தை நாம சேர்ந்து தோண்டி பார்க்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற ஒரு வரி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க. செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம். அதாவது இறந்தவங்கள உயிர்ப்பிக்கிற ஒரு தருணம் வந்துருச்சுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதோட அர்த்தம் என்ன? நிச்சயமா. அது உண்மையா இல்ல உருவகமா? வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இதுல சுவாரஸ்யமே அதுதான். இது ஒரு செய்தி அறிக்கை இல்ல. இது ஒரு அனுபவத்தோட நேரடி சாட்சியம். சாட்சியம். அந்த சாட்சியம் ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு? அது எப்படி ஒரு தனிப்பட்ட அனுபவத்துல இருந்து ஒரு உலகளாவிய அழைப்பா மாறுதுங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, முதல்ல நான் அந்த பாடலை முழுசா படிக்கிறேன். ம். அதோட ஓசை, அதில் இருக்கிற அந்த உணர்ச்சியோட வேகம், அதை கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க. களித்துலகில் அளவிகந்த காலமுள்ளக்கெல்லாங் களிப்படைய அருட்சோதி கடவுள் வரு தருணம் தெளித்திடும் எத்தருணம் அதோ என்னாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ்தருணம் உலகீர் ஒளித்துரைக்கின்றேன் அல்லன் நான் வாய்ப்பறையார்க்குகின்றேன் ஒரு சிறிது மச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அழித்திடு சிற்றம்பலத்த நப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரே. கேட்கும்போதே ஒரு விதமான அதிர்வு இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. முதல் 2 வரிகள்லயே ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு இருக்கு. அருட்சோதி கடவுள் வரு தருணம். அதுவும் எதுக்குன்னா உலகெல்லாம் களிப்படைய. ம். இதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனா ஏன் கவனத்தை ஈர்க்கிறது அந்த அடுத்த வரிதான். செத்தவரை எழுப்புகின்ற தருணம். சரி, நான் முதல்ல படிக்கும்போது நிஜமாவே இறந்து போனவங்களை எழுப்புற மாதிரி ஒரு அமானுஷ்ய சக்தியை பத்தி பேசுறாங்களோன்னு தோணுச்சு. சோதி கடவுள்னா அருளாகிய ஒளி வடிவமான இறைவன். ஒரு உருவமா இல்ல, ஒரு பேரொளியா. கருணையின் வடிவமா இறைவன் வர தருணம் இதுன்னு சொல்றாரு. ஓ. அந்த தருணத்தோட சக்தி எவ்ளோ வலுதுன்னா, அது செத்தவங்கள எழுப்புமா. இப்போ அந்த இறப்புங்கிற வார்த்தைய நம்ம யோசிக்கணும். சரி. ஞான மரபுகள்ல உடல் ரீதியான மரணத்தை விட ஆன்மீக ரீதியான மரணத்தை தான் ஒரு பெரிய பிரச்சனையா பாப்பாங்க. ஆன்மீக ரீதியான மரணம்னா எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ நம்ம வாழ்க்கையிலே எடுத்துக்கோங்களேன். சில சமயம் ஒரு தேக்க நிலையில மாட்டிக்குவோம். ஆமா. எந்த முன்னேற்றமும் இல்லாம, எந்த ஆர்வமும் இல்லாம, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டு, ஒரு உயிர்ப்பே இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை. சரி சரி, புரியுது. சில உறவுகள் அப்படி உயிர்ப்பில்லாம போயிருக்கும். சில கனவுகளை நாமளே கொன்னு புதைச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு மந்தமான, செயலற்ற, நம்பிக்கை இழந்த நிலைதான் ஆன்மீக இறப்பு. ஓ. அந்த நிலையில இருக்கிறவங்களையும் தட்டி எழுப்பி அவங்களுக்குள்ள ஒரு புது சக்தியை கொடுக்கிற, ஒரு புத்துயிர் கொடுக்கிற தருணம் இதுன்னு சொல்றாரு. ஓ, அப்ப இது ரொம்பவே தனிப்பட்ட ஒரு விஷயமா மாறுது. இது ஏதோ உலகத்துல நடக்க போற அற்புதம்ன்றதை விட ஆமா, ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை பத்தி பேசுது. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அடுத்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளித்திடும் எத்தருணம் அதோ என்னாதீர் இதுவே. ம். அதாவது அந்த சூப்பரான தருணம் எப்ப வரும்? எதிர்காலத்துல தேடாதீங்க, சந்தேகப்படாதீங்க. அது இதுதான். இப்போ இந்த நிமிஷம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதுல ஒரு அவசரம் தெரியுது. ஆமா, ஒரு உடனடித்தன்மை இருக்கு. தள்ளி போடாத, இதுதான் நேரம்னு நம்மள உழுக்குற மாதிரி இருக்கு. இதுதான் அந்த தருணம்னு இவ்வளவு உறுதியா சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணுமே. வேணும். அடுத்தடுத்த வரிகள் அந்த தைரியம் எங்கிருந்து வருதுன்னு விளக்குதுன்னு நினைக்கிறேன். ஒளித்துரைக்கின்றேன் அலன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன். ஆமா, நான் ஒளிச்சு வச்சு பேசல, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி பறையடிச்சு சொல்றேன்னு சொல்றாரு. இது ஒரு சாதாரண அறிவிப்பில்ல. இது ஒரு பிரகடனம். ஒரு பெரிய உண்மைய உணரும்போது அத ரகசியமா வச்சுக்க முடியாது. ஆனா தைக்கம் இருக்குமே. ஆமா, பல பேர் அத சொல்ல தயங்குவாங்க. உலகம் என்ன சொல்லுமோ, யாராவது நம்புவாங்களான்னு ஒரு பயம் இருக்கும். கரெக்ட். ஆனா இங்க அந்த பயம் துளியும் இல்ல. ஏன், அடுத்த வரியிலேயே பதில் இருக்கு. ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளப்படி உணர்ந்தேன்.
இதுதான் இந்த முழு பாடலோட மையப்புள்ளி. உள்ளபடி உணர்ந்தேன். இந்த 2 வார்த்தையில எவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு. ஆமா, நான் நம்புறேன்னு சொல்லல, நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லல, நான் படிச்சிருக்கேன்னு கூட சொல்லல. நான் உணர்ந்தேன்னு சொல்றாரு. ஆமா, அறிவுக்கும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இது. மிக சரியான ஒப்பிடம். இப்போ நாம பாரிஸ் நகரத்தை பத்தி நிறைய புத்தகங்கள் படிக்கலாம், போட்டோ பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம். அதெல்லாம் அறிவு. ம், ஆனா நேர்ல போய் அந்த ஈஃபில் டவர் முன்னாடி நிக்கும்போது ஒரு உணர்வு வருமே, அந்த காத்து, அந்த வெளிச்சம், அந்த பிரம்மாண்டம், அது அனுபவம். ஆமா, அது வேற. அந்த அனுபவத்துக்கு பிறகு பாரிஸ்ங்கிறது உங்களுக்கு வெறும் தகவல் இல்ல, அது ஒரு உணர்வு. அதுபோல கடவுள், அருள், மாற்றம் இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆமா, ஆனா அத ஒரு அனுபவமா உள்ளபடி உணர்வதுங்கிறது வேற விஷயம். அந்த உணர்வு வந்துட்டா அப்புறம் பயம் இருக்காது, சந்தேகமும் இருக்காது. அப்போ ஒருத்தர் கேட்கலாம், இது வெறும் குருட்டு நம்பிக்கையா இருக்க கூடாதா? இல்ல அவரை ஏமாத்திக்கிறாரான்னு எப்படி தெரியும்னு? அந்த சந்தேகம் வர்றது இயல்புதானே? நல்ல கேள்வி. ஆனா இந்த பாடல் அந்த சந்தேகத்துக்கும் பதில் சொல்லுது. குருட்டு நம்பிக்கைங்கிறது அடுத்தவங்க சொல்றத அப்படியே ஏத்துக்கிறது. ம், அதுல ஒரு விதமான பலவீனம் இருக்கும். ஆனா உள்ளபடி உணர்ந்தேங்கிறது ஒரு நேரடி அனுபவம். அதிலிருந்து வர்றது பலம். ம். அதனாலதான் அவர் பறையறைஞ்சு சொல்றாரு, ஓ, பயத்தோட வர்றது நம்பிக்கை, தெளிவோட வர்றது ஞானம். இந்த பாடல்ல இருக்கிறது அந்த ஞானத்தோட வெளிப்பாடு. சரி சரி. அந்த அனுபவம் எத்தனைக்கும் உண்மையானது, சக்தி வாய்ந்தது, அத உலகத்துக்கே அறிவிக்காம அவரால இருக்க முடியல. சரி, இப்போ அந்த தருணம் வந்தாச்சு. அது உயிர்ப்பிக்கிற சக்தி கொண்டது. அது இதுதான் இப்போதே நடக்குது. இத உணர்ந்ததால அவர் தைரியமா அறிவிக்கிறார். இதுக்கப்புறம் என்ன? அறிவிப்போட பாட்டு முடிஞ்சிடுதா? இல்ல வேற எங்கேயாவது போகுதா? இங்கேதான் இந்த கவிதை ஒரு உச்சத்தை அடையுது. ஒரு உண்மைய உணர்ந்தா மட்டும் போதாது. ம், அந்த உணர்தல் ஒரு செயலுக்கு வழிவகுக்கணும். இங்கே அந்த பிரகடனம் ஒரு அன்பான அழைப்பா மாறுது. அழைப்பா? ஆமா, அழித்திடு சிற்றம்பலத்தின் அப்பன் அருள் பெறவே ஆசையுண்டேல் வம்மின் நீங்கே. சிதம்பரத்தில் இருக்கிற என் பந்தையோட அருளப் பெற உங்களுக்கு ஆசை இருந்தா இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. இதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நான் சொல்றத நம்புங்கன்னு கட்டளையிடல. இல்ல, உங்களுக்கு ஆசை இருந்தா வாங்கன்னு ஒரு வாய்ப்பை வழங்குறாரு. அந்த அழைப்புல ஒரு விதமான சுதந்திரம் இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த அழைப்பு யாருக்கானதுங்கிறது தான் இன்னும் ஆச்சரியமான விஷயம். சரி. ஒரு பெரிய ஆன்மீக அனுபவத்தை பத்தி பேசுறாரு, கடவுளோட அருளை பத்தி பேசுறாரு. அப்போ அந்த அருளப் பெற தகுதி என்ன? ஆமா, என்ன தகுதி? நிறைய விரதம் இருக்கணுமா? எல்லா புனித நூல்களையும் படிச்சிருக்கணுமா? ஏதாவது குறிப்பிட்ட சடங்குகள் செய்யணுமா? பொதுவா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கும். ஆனா இங்க ஒரே ஒரு நிபந்தனை தான். பாடலோட கடைசி 2 வார்த்தைகள்ல அது அடங்கியிருக்கு. நேசமுடை ஈரே. நேசமுடையீரே, அன்புடையவர்களே. ஆமா, யாரிடமெல்லாம் அன்பு அல்லது நேசம் இருக்கோ அவங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஓ, நீங்க படிச்சவரா, படிக்காதவரா, பணக்காரரா, ஏழையா, எந்த ஜாதி, எந்த மதம், எதுவுமே ஒரு பொருட்டில்ல. உங்க மனசுல அன்பு இருந்தா போதும். ஆஹா, அது சக மனிதர்கள் மேல இருக்கலாம், உயிரினங்கள் மேல இருக்கலாம், இறைவன் மேல இருக்கலாம். அந்த அன்பு தான் தகுதி. இது எவ்ளோ பெரிய புரட்சிகரமான கருத்து பாருங்க. நிஜம்தான். எல்லா தடைகளையும் உடைச்சு எல்லாருக்கும் கதவை திறந்து விடுற மாதிரி இருக்கு. ஆமா, உங்களுக்கு இறை அருள் வேணும்னு ஆசையும் மனசுல அன்பு இருந்தா போதும். தகுதி முடிஞ்சுது, உள்ள வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி. இப்ப நாம இதுவரைக்கும் பேசினத உங்களுக்கு இன்னும் தெளிவாக்க ஒரு சுருக்கமா பார்க்கலாம். ஒரு பிரம்மாண்டமான தருணம் வந்துருச்சுன்னு இந்த பாடல் ஆரம்பிக்குது. அந்த தருணம் ஆன்மீக ரீதியா உயிர்ப்பில்லாம இருக்கிறவங்கள தட்டி எழுப்பக்கூடியது. அதுவும் அது எதிர்காலத்துல இல்ல, நிகழ்காலத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட். இந்த உண்மையை சொல்றவர் அதை எங்கிருந்தோ கத்துக்கல, அவரோட சொந்த அனுபவத்துல உணர்ந்திருக்கார். ஆமா, அந்த உணர்தல் கொடுத்த தெளிவும் தைரியமும் தான் அவரை எந்த பயமும் இல்லாம பறையறைஞ்சு உலகத்துக்கு சொல்ல வைக்குது. கடைசியா அந்த அனுபவத்தோட உச்சமா அவர் ஒரு திறந்த அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்புக்கு தகுதி, பணம், படிப்பு, அதிகாரம் எதுவுமே இல்ல. மனசுல அன்பும் அருள பெறணும்ன்ற ஆசையும் மட்டும்தான். ஆமா, இது ஒரு தனி நபரோட அனுபவத்துல ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் அன்போட அரவணிக்கிற ஒரு அழைப்புல முடியுது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த பாடல நாம இவ்ளோ நேரம் அலசினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையோட இதை எப்படி பொருத்தி பார்க்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில செத்த நிலை அப்படின்னு எதை சொல்லுவீங்க?
ஒருவேளை அது ஒரு கெட்ட பழக்கமா இருக்கலாம், இல்ல ஒரு ஆர்வமே இல்லாம நீங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையா இருக்கலாம். இல்லனா ஒரு உறவா கூட இருக்கலாம். ஆமா, ஒரு காலத்துல ரொம்ப நெருக்கமா இருந்து இப்போ பேசக்கூட மனமில்லாத ஒரு உறவா இருக்கலாம். நல்ல கேள்வி. அந்த செத்த நிலைய மாத்தக்கூடிய ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில வந்தா, அத உங்களால அடையாளம் காண முடியுமா? ம். இந்த பாடல்ல சொல்ற மாதிரி, ஆஹா, இதுதான் அந்த தருணம்னு ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு வருமா? நாம பல நேரங்கள்ல அந்த தருணங்கள தவற விட்டுருவோம். ஆமா, இது சரியான நேரம் இல்ல, நான் தயாரா இல்லன்னு ஏதாவது காரணம் சொல்லி தள்ளி போட்டுடுவோம். கரெக்ட். ஒருவேளை அந்த தருணத்தை உணர்ந்தா கூட அதன்படி நடக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்குமா? அதுதான் பெரிய கேள்வி. நம்மளோட வசதியான வட்டத்தை விட்டு வெளியே வர பயப்படுவோம், மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிப்போம். ஆனா இந்த பாடலை எழுதினவர் ஒரு சிறிதும் அச்சமுறைன்னு சொல்றாரு. ஆமா. அந்த மாதிரி ஒரு அச்சமின்மைய நம்ம வாழ்க்கையில நாம எப்ப கடைசியா உணர்ந்தோம்? சோ இந்த பாடல் வெறும் ஒரு பழைய இலக்கியம் இல்ல. இது ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய கேள்விகளோட ஒரு தொகுப்பு. ஆமா, உங்க வாழ்க்கைய புத்துயிர் பெறச் செய்யற தருணம் எது? அதை அடையாளம் கண்டு அதன்படி நடக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையா பதில் தேடும்போது இந்த பாடலோட உண்மையான அர்த்தம் உங்களுக்குள்ளேயே பிறக்கும். ஆமா. இந்த ஆழமான ஆய்விலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நினைக்கிறேன். சில நேரங்கள்ல வாழ்க்கையை மாத்தக்கூடிய மிகப்பெரிய உண்மைகள் ரொம்ப எளிமையான ஆனா உறுதியான வார்த்தைகள் தான் சொல்லப்படுது. மிகச்சரி. அதுக்கு இந்த 8 வரிகள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆமா. இத வெறும் வார்த்தைகளா பார்க்காம ஒருத்தரோட ஆழமான அனுபவத்தோட சாட்சியமா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் இதோட முழு சக்தியும் நமக்கு விளங்கும். அருமை. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இறுதியா ஒரு சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறோம். இந்த பாடல்ல திரும்ப திரும்ப நம்ம கவனத்தை ஈர்க்கிற அந்த வரி, உள்ளப்படி உணர்ந்தேன். ஆமா. ஒரு விஷயத்த அறிவுபூர்வமாக அறிவதற்கும் அதை அனுபவபூர்வமாக உணர்வதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? உங்க வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க எதையெல்லாம் அறிந்திருக்கிறீர்கள்? அதாவது படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஆமா, புத்தகம் மூலமா, இன்டர்நெட் மூலமா, மத்தவங்க சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்கிற தகவல்கள். சரி. இப்போ இதுல எதையெல்லாம் நீங்க உண்மையிலேயே ஆழமா உங்க சொந்த அனுபவத்துல உணர்ந்திருக்கிறீங்க? அன்புன்னா என்னன்னு படிக்கிறது அறிவு. ஆனா ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறதும் அந்த அன்பை உணர்றதும் அனுபவம். நல்ல உதாரணம். இந்த 2 பட்டியலுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நீங்க ஆராய ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு புதிய தெளிவு பிறக்கலாம். ஆமாம். அந்த தெளிவு ஒருவேளை உங்களுக்கான செத்தவரை எழுப்புகின்ற தருணமா கூட இருக்கலாம்.